மகனே 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 காட்டுக்கு போன கண்மணி அந்தியாயோ வீட்டுக்கு வரவும் காணி வீட்டுக்கு வரவும் காணி வெகுதல் கும்பையோ மகனே 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 வாட்டுது துன்பம் பற்றி என் வயிறெல்லாம் எரியிறையோ ஓட்டமாய் சீக்கிரமாய் என் உயிரே ஓடிவாடா 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 நான் விட்ட என் மகனே ஓடிவாடா மகனே 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 பணபோன மகனே
தெரிவிக்கின்றேன், கவனமாக கேள். இன்று நம் வீட்டில் திதி ஆகையால் காற்றுக்கு சென்று காரை புரண்டே முன்னே முசை திருப்பிலாம் சேகரித்து வரவழியோடு சொன்னார். சுவாமி, தாங்கள் சித்தம் என் பாக்கியம். இதோ சென்று வரேன் என்று சிறுகிறம் சென்றேன். சந்தி, இல்லடி, நீ எங்கு செல்லுகிறாய்? காற்றுக்கு சென்று விட்டால் வீட்டுள்ள வேலை எடுத்து வியாசேத்தாய். ஆகையினால் உன் மகனை போகச் சொல்லி என்று சொன்னார். சுவாமி, என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நான் அர்த்தாபுரத்து பெற்றெடுத்த என் சில மகனை காட்டுக்கு அனுப்புவதா என்று எவ்வளவோ மன்றாடினேன். முடிந்தால் அனுப்பிவை, இல்லை என்றால் முடியாது என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். சுவாமி, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறு சொல்லி வழியனுப்பி வைத்தேனே. எப்படி காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கவி வந்ததே, உனக்கு தாயொரு மொழி சொல்லு. காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கலை மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. உனத்தில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், உனத்தில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், தரத்தில் விழலாகுமா மகனே, சந்தனம் தேராகுமா. காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கலை மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லு. சொல்லுவே. பல்லக்கு பரிவாரம் படையுடல் முடிவுங்கள், சொல்லுக்கு விளையாடுமே மகனே, தோளுக்குள் முடி ஆடுமே. சொல்லுக்கு நிலையாகுமே மகனே, சோதிக்கு சுகமாகுமே. யாருக்கு வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, யாருக்கு வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு. யாருக்கு வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகில் இருப்பாயடா. காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கலை மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லு. இப்படி நான் கடமை விளக்கி கட்டி உன்னை காட்டிற்கு அனுப்பும் போது என் உயிரில் பாதி அடிப்பினேன். உன்னோடு அனுப்பிய ஒரு பாதி போக மறு பாதி உயிர் உனக்காக வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணே, அம்மா, தங்கள் மகன் தானே, இது வந்து விட்டேன் என்று உனக்கு என்னோட தெல்லம் செல்ல இந்த பாவியர் கதைகள் கேட்டு விட்டால் போதுபடா என் செல்வமே. எங்கேயடா என் கண்ணே, எங்கேயடா நான் பெற்ற மகனே. கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது, கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது, காண்பதற்கு துடியா துடிக்குதடா மகனே, காண்பதற்கு துடியா துடிக்குதடா. கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது, காண்பதற்கே துடியாய் துடிக்கிறடா மகனே, காண்பதற்கே துடியாய் துடிக்கிறடா. காணவில்லை அதனால் ஏனென்று இமையிரண்டும், காணவில்லை அதனால் ஏனென்று இமை இரண்டும், காணவில்லை அதனால் ஏனென்று இமையிரண்டும், காணலை நோக்கி கண்ணீர் வடிக்குதடா, காணலை நோக்கி கண்ணீர் வடிக்குதடா மகனே, காணலை நோக்கி கண்ணீர் வடிக்குதடா. கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது, அன்பு கடலமுதே ஆழமுதே செல்வமே மகனே, 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 மகனே.
கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது முடியவில்லை கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது காதலருக்கு அத்தி பூத்தார் போல் ஒரே ஒரு மகன், அன்பு மகன், ஆசை மகன், பாச மகன். அம்மா, எனக்கு வயிறு பசிக்கிறதே தாயே என்று அவசரமாக கேட்டாரா என் செல்வ மகன்? இல்லையே, ஆற்றலோடும் மடக்கத்தோடும் கேட்டானே. கண்ணே தேவதாசா, நீ காலகத்திற்கு சென்றது கூட இந்த பாவைக்கு வருத்தமில்லை அப்பா, வருத்தமில்லை. பாலும் தேனும் பரிகள் தான் பெற்ற மகன் இன்று பசியோடு சென்றானே என்ற ஒரே ஒரு கவலம் உன் தாய்க்கு. இறைவா, பசியோடு சென்ற என் பாலகன், என் பச்சிலும் குழந்தை அந்த காலகத்தில் எப்படி தெரிவிட்டானோ நான் என்ன செய்வேன்? எத்திலைந்து போன மகள் எத்தனை தூரம் சென்றானோ மகன் பல பாலன் தானே மகனே எத்திரைத்து போன மகன் எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வர மகன் வர மகன் வர காணே மகனே அண்ணன் மெண்டனூத பாலன் என்ன பயணம் சென்றானோ யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் இந்த பாவி? எனக்கு அவன் தான் துணை, அவனுக்கு நான் தான் துணை. எங்கள் இருவருக்கும் இந்த உலகத்தில் உன்னை விட்டால் வேறு கதி இல்லையே தாயே. உன்னை இருகரம் குப்பி வேண்டுகின்றேன். நான் பெற்ற மகனுக்கு ஒரு தீங்கும் நேரக்கூடாது அம்மா, ஒரு தீங்கும் நேரக்கூடாது. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்று என்னை கல்பாரம்மா. அம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருட்திரள் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருட்திரள் உடையவளே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே கற்பகமே கற்பகமே
என் செல்வ மகனை அனுப்பி வைத்தேன். என் மகன் வருவான், என் மகன் வந்து கொண்டே இருப்பான். அழைத்து வருகின்றேன். ஆனால் என்னையும் என் மைந்தனையும் விட்டு பிரிந்து சென்ற எனது கணவர் எங்கே இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ இந்த பாவிக்கு தெரியவில்லையே. ஆண்டவனே, எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் அம்மா, நலமோடு இருக்க வேண்டும். இங்கே சந்திரமதியாக சொல்லுங்க மாமா. இவ்வரங்க மேடையில் சந்திரமதியாக வேடனாகி நடிக்கும் அருமை மாமா CK சந்திரன், தாமரை செல்வி அக்கா அவர்கள் கலை குடும்பம் என்று சொல்லக்கூடிய கலை உலகத்தை எடுத்து காட்டிய இந்த ஏமுக்குளம் கிராமத்தில் எத்தனை மாணவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் பயின்று இந்த தென் தமிழகத்தில் மதுரை நாடக நடிகர் சங்கத்திற்கு ஏற்ற ஆசிரியராக இருப்பார் என்பதை இந்த மேடையில் மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த பூமாலை சூடி பொன்மாலை இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய எனது அன்பு சகோதரர் அவர்கள் குடும்பத்தினருக்கும், முக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும், அன்பு ஒளிபெருக்கி சகோதர அத்தனை பேர்களுக்கும், இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். இவ்வரங்க மேடையிலே சந்திரமதியாக வேடந்தாங்கி நடிக்கும் எனது அன்பு தாய் முதலைக்குளம் மன்றெடுத்த அன்பு பொக்கிஷம் எனது தாயார் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் மாலைக்கு பதிலாக அன்பளித்து வருகின்றேன். எனது அன்பு மகன் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் உள்ளம் கணிந்த நன்றி கலந்த வணக்கம். நெஞ்சம் மறப்பதில் அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, கண்களும் மூடவில்லை.
சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கிட்ட தெரிந்ததடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கு முன்னே இருந்த இன்பம் இன்று வந்ததடா, பிறக்கு முன்னே வரும் அமைதி இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி கோவில் கொண்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓடி நின்று கோவில் கொண்டதடா. ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓடி நின்று கோவில் கொண்டதடா. தர்மதேவன் கோவிலே ஒளி பிறந்ததடா, தர்மதேவன் கோவிலே ஒளி பிறந்ததடா. மனம் சாந்தி 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 என்று கோவில் கொண்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. வந்தான் பிரமட பிள்ளை. அப்படியே போய்த்திருங்கள். பார்வதி. வந்தான் பிரமட பிள்ளை. அந்தர ராமமிட்டு அழகாக போகும். ரப்பை, 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 ரப்பை. வந்தான் பிரமட பிள்ளை. வட கடந்து வரும் பிரமட பிள்ளை. தெப்பை ஜனதி வரகே வருதிய வர. பிரமட பிள்ளை. வட கடந்து வரும் பிரமட பிள்ளை. டப், 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 டுப், டுப், துப்பாக்கி. மணிகண்டா அப்புறம் நமஸ்காரம். நமஸ்காரம். நன்னா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க. இங்கே அசலாத்து பிள்ளையாக வேடமிட்டு கொண்டிருக்கும் அருமை சித்தப்பா மிதலை குளத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார். அன்பு மாமா கல்விமடையைச் சேர்ந்த ஐயப்பன் மாமா சார்பாக அன்பு சித்தப்பா பிரைசூடன் சார்பாகவும் அருமை மாப்பிளை சார்பாகவும் பொன்னாடை எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் அன்பு சித்தப்பா அவர்களுக்கு. பொன்னாடை போத்திய கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தும் அவர் ஐயா பேர் என்ன, சிவனாண்டி ஐயா குடும்பத்தார்களுக்கும் இங்கு நாடகம் பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கும்
எனக்கு இசைக்கலைஞர்கள் வாழ்த்திற்காக வருங்க. இன்னைக்கு மாதிரி இசைக்கலைஞர்கள் என்னைக்கு வாழ்த்திருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, எல்லா பேத்துக்கும் நன்றி சொல்றது மட்டும் இல்ல மணிகண்டா. சரிப்பா சரிப்பா. நம்மளுக்கு கடவுளே ஒளிபெருக்கி சூப்பர்ல. அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். யாரு கல்வி மட, அவர் பேர் ஐயப்ப மாமா. கல்வி மட எங்க மாமா ஐயப்ப மாமா அவர்கள் பொன்னாடி பொறுத்திருக்கிறார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் மாப்பிள்ள. ஆமாம், அவர் பாவம் கொஞ்சம் நேத்திரம் பழுதாகிவிட்டது. நேத்திரம் பழுதாகிடுத்து இல்லை என்ன கம்பு கூட்டுக்குள்ள அதை வச்சிருக்கீங்க அந்த கன்றாவி. அப்புறம் சிவஞானா நன்னா இருக்கையா? என்ன அகத்தில் எல்லோரும் நன்னா இருக்காங்களா? இங்க வரும்போது நல்லா இருக்காம என்ன நடக்க போகுது? காரணம் என்ன தெரியுமா? என்ன? அவளை பத்தி எது கேட்கறேன் தெரியுமா? எப்பொழுதுமே அவ குழந்தைய பத்தி தான் கேட்டு இருப்பேன். எப்படி சிவஞானா, உன் குழந்தை எப்படி இருந்துருக்கா? என்னை கேட்டுருப்பாளே. ஆமா, ஒரு நாள் உங்க காதை கடிச்சதோட சரிதானே வீட்டை பக்கம். வயசுக்கு வந்துட்டாளா? அதானே, வயசுக்கு வந்தா நம்ம தானே போகணும். ஆமா ஆமா ஆமா, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும்ல. என்ன சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஒரு மாதிரி மண்டை வெட்டெல்லாம் ஒரு சைஸா இருக்கு. என் வெட்டையும் பார்த்துருக்க மாட்டேயே. ஆமா, இந்த வெட்டி யார் வெட்டினது தெரியும்? யார் வெட்டினது? சிவஞானந்தே எனக்கு வெட்டி விட்டா. அவர் தான் வெட்டினாரா? ஆமா, அருமையா இருக்கு அருமையா இருக்கு. எனக்கு பொதுவாகவே 2 பேரும் சரக்கு போட்டுக்கிறது. ஆமா, ஆனா அவதான் எனக்கு சேவிங் எல்லாம் பண்ணி விடுவா. ஆமா, இந்த மூஞ்சில சேவிங் பண்ணி பார்த்துட்டாலும் நல்லா இருக்கும்ல. நீ ஒரு ஆளு போதும்டா. சத்யவா, குழந்தை எப்படி இருந்துருக்க? ஆனா இப்பவே சேட்டை நல்லா பண்ணிட்டு இருக்கா. நன்னா இருக்கணும், தீர்க்காயசா இருக்கணும். அர்ஜுனா, மகளை தேடி போயிட்டாலோ? மகளை தேடி போல, உங்ககிட்ட இருந்து மகளை காப்பாத்தணும் சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்டாரு. ஏன்னா நீங்க 1 நம்பர் பொட்ட வரைக்கு நீயானே எனக்கு சொல்லி கொடுத்தாவா? ஆமா, அதனால அர்ஜுனா எங்க போனீங்க? செல்லு மாமாவா? எங்க போனீங்கன்னு கேட்டேன். என் மகளை கொண்டு உள்ள விட சொல்லுங்க. உங்க குழந்தைய பார்க்க போனீங்களா? அவ பத்திரமா இருக்கா, பத்திரமா இருக்கா. லோகம் கட்டெடுத்துவே. என்னங்க வந்த உடனே லோகம்னா என்ன? சும்மா லோகமா கட்டெடுத்து நீங்க மத்த ஆளுகிட்ட பேசுற மாதிரி லோகம்னா என்ன எனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும். லோகம்னா தெரியாதா? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் எழுதி வச்சிருந்த ரெஸ்ட் போட்டு வந்ததே உங்களுக்கு. லோகம்னா தெரியாதா? தெரியாது சாமி. லோகம்டா லோகம் தாண்டா. எல்லாம் வெட்டாத அருவாலை வீட்டில் வைக்கலாமா? ஏண்டா லோகம்னா லோகம் தானா? இசு தெரியாதாக்க? என்ன நீங்க பெரிய அந்தனர் சொல்றாங்க. ஆமா, எல்லா சகல கலையிலும் தேர்ச்சி பெற்றவன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு பாடல் பாடுறேன். என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு பாடின பின்னாடி நொன்னா பாட்டுன்னு உடனே கேட்டா இல்லடா, அந்த பாடலை நீங்க திருப்பி பாடணும். நானா சங்கீத பாடல் தான் அம்பே. பாட தெரிஞ்சா பாடுவேன், இல்ல உளறி விட்டுரு. அப்படிலாம் இல்ல, உளறிலாம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. சொல்லுடா. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. படிங்க, சிம்பிளான வரி. ஓ தென்றலே நான் பாட்டு பாடவா. அதுதான் அந்த பழைய காலத்து தொழிலாளி நிரூபிச்சு. மறுபடியும் பாடுங்க, நல்லா கவனமா கேட்கணும். ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. சூப்பர், படிச்சுங்களே. இப்ப தென்றலை எடுத்துருங்க, சரியா? நான் பிறந்த கிழமை திங்கக்கிழமை. தென்றலை எடுத்துட்டு திங்கள் சேர்த்து பாடுங்க. சும்மா பாடுங்க. நான் வேற என்ன சொல்ற நீ? ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடலுக்குல. ஆமா, தென்றலை எடுத்துட்டு நான் பிறந்த கிழமை திங்கக்கிழமை, திங்களை சேர்த்து பாடுங்க. ஓ தென்றலே. தென்றலை எடுத்துருங்க, திங்களை சேர்த்து பாடுங்க. ஓ திங்களே. நீலாம் ஒரு ஐயர் வெக்க மசுரலாம். ஏயா நீ சபையில அப்படியே தெரியாம சின்ன பையில செஞ்சதாலும் பப்ளிக்காக சொல்லுவேன். ஏண்டா எப்படியோ கூட்டத்துல இருந்து என்னை கல்லை விட்டு எரிய விடணும் பார்த்துட்டு இருக்க. நீ பாடுவீங்க இந்த பாட்டை. லோகம் கட்டிடுச்சு. அப்படியே லோகத்துல இருக்கவா கட்டுட்டா. காரணம் என்ன தெரியுமா? சேசு வந்துட்டா, வெங்கட் வந்துட்டா, பேர் வந்துட்டா.
இந்த கட்டையில போக கருப்பாயி மகன் மாமிசம் சாப்பிடுறவன் மட்டை புத்தி உள்ளவன் சதா நேரம் கத்தியை தீட்டாதடா உனக்கு புத்தியை தீட்டுன்னு சொன்னா சதா நேரம் கத்தியை தீட்டுண்டே இருக்கா. கசாப்பு கடை வச்சிருப்பியா? கசாப்பு கடையா? ஒருவேளை இந்த கடை வச்சிருப்பானோ? எந்த கடை வச்சிருந்தாலும் செய்யும் தொழில் தெய்வம் தானே சாமி. வருமானம் வருது. ஆமா, எதை செஞ்சாலும் வருமானம் வருது. ஆமா. சரி, அவன் நல்லவனியா? நல்லவன், பண்புள்ளவன், பாசம் உள்ளவன். அவனை நான் கூப்பிடவா? அவனையும் கூப்பிட போறீங்களா? அவனை நான் கூப்பிடுறேன். ஆனா இளந்தாரிய வந்தா விடுறதே இல்லையா? அவனை நான் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்ன இங்க வேணாம், மேடைக்கு அங்கிட்டு போயிருங்க. எதுக்கு இப்ப கூப்பிட போறீங்க? கூப்பிடுறது இங்க தானே கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. ஏடா பாய மகனே, தொலைஞ்சு யார பார்த்து கேட்கிறேன்? அம்பி சத்தியமா அவன் சொல்றதுல ஒரு நியாயம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவன் என்ன சொல்ற, நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றான். என்னைய பத்தி புகழ்ந்து சொல்றேன். நல்ல நாயா சொறி நாயா? ஏற்கனவே சொறி நாயாத்தான் இருக்கேன். பாத்தியார் வேற என்னை வந்துக்கிட்டு. சரி, அப்ப கூப்பிடுங்க அவனை. ஏண்டா கருப்பாய் மகனே, சீக்கிரம் வாடா. வந்தே கருப்பாய் மகள் கடந்து வாரே கருப்பாய் மகள். வந்தே கருப்பாய் மகள் கடந்து வாரே கருப்பாய் மகள். கட்டி 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 மாறி நடந்து கிட்டி. கட்டி சோற வெட்டி கிட்டி காட்டு மாறி நடந்து கிட்டி. கட்டி சோற கட்டி கிட்டி காட்டு மாறி நடந்து கிட்டி. வந்தே கருப்பாய் மகள் மனம் கடந்து வாரே கருப்பாய் மகள். கருப்பாய் மகள் கருப்பாய் மகள். ஏப்பா ஏப்பா என்னப்பா, உனக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தாரு, ஐயரு. ஐயரே வந்துச்சா? வந்து இன்ன கேள்வி இல்லை எங்களை. நீங்களே என்னடா ஒரு பக்கம் எல்லாம் உங்களையா? என்ன அப்படி ஒரு ஊரு? நான்லாம் போனா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் உட்கார்ந்தே நடிப்பேன்னு சொல்றாரு. 1,00,000 பேர் உட்கார்ந்து நடிப்பாரு. அந்த பிரேதமா நிக்கிறாப்ல வரு. அப்படியே அலோர் கோயில் இருக்கிறதுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்லடா. ஏண்டா முண்டா, என்னடா தெண்டா? என்னடா மண்டை இப்பே நட்டமான்னு? என்னடா மண்டை இப்பே நட்டமா நின்றுச்சு? ஏண்டா நாசமா போயிடுவேன். ஏய், கெட்ட முட்டை சாம்பலா போயிடுவேன். பாத்தியாரே கூப்பிட மாட்டேடா. இவாளா யாரு? யாரு? இவாளா யாரு? யாரு? மேல் குளத்தில் உதித்தவா. அப்ப நான் தானே இங்கே ஊச்சான். மேல் குளத்தில் உதிக்கலடா, சரி, விரலை குளத்தில் உதித்தவா. அப்படி சொல்றேன் பப்ளிஸ் மண்டையா. இவல்ல யாரு தெரியுமில்ல? யாரு? பிரம்ம சத்திரியர் வைசிரியர் சூத்திரன் சொல்லப்பட்ட நாள்குள்ள வரணத்தவல்ல. இவெல்லாம் முதல் குலத்தில் உதித்தவா. யாரு நீங்க? ஆமா, இவெல்லாம் வரணஜபம் பண்றதுனாலதான் இந்த லோகத்துல. எந்த லோகத்துல? இந்த லோகத்துல, இந்த உலகத்துல. அப்படியே மாதம் மாறி மழை பெய்ய. மழை மயத்துல போடுங்க மழை. நீ பெரிய நல்லபடி நானே நீ சொன்ன மழை பெய்தாக்க. ஓ மூஞ்சிய பார்த்தாலே வந்த மழை ஓடி போயிரும்டா. அது முகரைய பாரு, முகரைய நல்லா சேட்டா குச்சி மண்டை மாதிரி இருந்துக்கிட்டு இவன் சொன்னாதான் மழை மயத்தை புடுங்குதான். ஏண்டா லோகத்துல மழை பெய்யணும்னா இவளை நினைச்சாத்தான் நான் மழை பெய்யும். எப்படி சொல்றேன்? இப்ப மழை பெய்ய வைக்கவா? இப்ப பெய்யணும். மழை பெய்யலையும் இல்ல. ஆமா, இப்ப மழை பெய்ய வைக்கிறேன். இந்த இடத்துல பெய்ய வைக்கிறேன்டா. நீங்களா? இங்க பெய்யாது, வெளியே பெய்யும். அவன் இங்கே சென்றீங்களா? எப்படி பெய்யல? வெளியே பெய்ய வைக்கிறேன். உண்மைதானா? என்ன உண்மையா? உண்மையா பெய்ய வைக்கிறேன். நீ உண்மையா மழை பெய்ய வச்சுட்டேனா நீ சொல்ற போல நான் கேட்கிறேன். ஆனா மழை மட்டும் பெய்யலன்னு வச்சுக்கவே, இருக்கிறது 4 கிலோ எலும்புதேன், 2 கிலோ சததேன், சொடக்குன்னு உடைச்சு ஊர்னுக்கு ஒதுக்கி போட்டு போயிருவேன். ஏற்கனவே பிரேத மாதிரி தான் இருக்க. ஆளை பார்த்து ஏட போடுறியா? சிறு துரும்பு தாண்டா பெரிய மலையை கூட உடைக்க உளி. ஆமா, ஏண்டா இப்ப மழை பெய்ய சொல்லு. மழை பெய்யணும். நீ மழை பெய்ய சொன்னோட பெய்ய வச்சிருவோமா? நீ தானே சொன்ன பெய்ய வைக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கறது கொடுத்தா தான் நான் மழை பெய்ய வைப்பேன். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? கொடுக்கறத கொடுக்கணுமா? கொடுக்கறத கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? என்னென்ன கேட்கறியா? என்னென்ன எழுதிக்க. எழுதிக்கிறேன். 3 படி பச்சரிசி. 3 படி பச்சரிசி. எதுக்கு சாமி? உங்க 3ஆவது காரியத்துக்கா? எழுதுற. மழை வேணும்னு கேட்கறீங்களா? ஆமா ஆமா, எழுதிக்க. 3 படி பச்சரிசி. 3 படி புழுங்கரிசி. எதுக்கு? உங்க 3ஆம் நாள் காரியத்துக்கா? டேய் எழுதுடா, மழை பெய்யணும்ல. 3 படி புழுங்கரிசி. காய்கறிகள். எதுக்கு? படையில உடைக்கிறதுக்கா? டேய் சரி சரி சரி. காய்கறிகள். பருப்பு வகைகள்.
பருப்புன்னா என்னென்ன பருப்பு தெரியுமா? என்னென்ன பருப்பு? பானா பருப்பு. இதானடா பானா பருப்பு? பட்டாணி பருப்புடா. ஓஹோ, பட்டாணி பருப்பு. பாவண்ணா பருப்பு. அதனடா பாவண்ணா பருப்பு. பாசி பருப்பு. ஓ, பாசி பருப்பு சுருக்கி சொல்றீங்களா? ஆமாடா. சரி. பூனா பருப்பு. அதே மரியாதை கெட்டு போகும்டா உனக்கு. உளுந்தம் பருப்புடா. உளுந்தம் பருப்பியா? உளுந்தம் பருப்பு வேற. பூனா பருப்பு. இப்போ தேவனி பண்ணி வாங்க போறியா? துவரம் துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் 5 தேங்காய். எதுக்கு? நீர்மலை எடுக்கிறதுக்கா? 5 தேங்காய். 12 வாழைப்பழம். ஆமாம், இந்த 14 காரியத்துக்கு வாழைப்பழம். தேங்காய் சொல்லியாச்சு. வாழைப்பழம், சூடம், பத்தி, சாம்பிராணி, விபூதி, குங்குமம். அதெல்லாமே அதையும் சேர்த்துக்குருவான். ஆமா. வேற முக்கியமானது நூல்கண்டுல 3. நூல்கண்டு. ஆமா, கட்ட வரல கட்டணுமோ? கும்ப வழக்கடா. கும்ப வழக்க. சரி சரி. உடுத்திக்கிறதுக்கு உண்டங்கி வேஷ்டி. எத்தனை முளத்துல? இந்த மாதிரி 16 முளத்துல. ஆமா. ஆமா, எப்படியும் பொத்தி இறக்கி தானே போறாங்க. இந்த மாதிரி அகலக்கரத்துண்டு. ஓ, அப்பத்தே வந்து நீர்மலை எடுத்து வரும்போது புடிச்சிட்டு வர்றதுக்கு பாவே. அவன் சொல்றத நீ கேட்காத. சரி. உனக்கு மழை பெய்யணும்ல? மழை பெய்யணும், மழை பெய்யணும். இது மட்டும் இல்ல, 101 ரூபா தட்சணை. இதை 1 ரூபா செல்லாதுரா. 4 ரூபா. ஏண்டா? 50 பைசா செல்லாதுரா. இல்ல 101 ரூபா பத்தாதா? ஏன்? 155 ரூபா வேணும். எதுக்கு? 145 ரூபா சரக்கு. உனக்கு கட்டிங் தரேன்டா. அப்பா, நீ திருட்டுனாய் தானே? கெடுத்தவங்க. நீ திருட்டுனாய் தானே? உனக்கு 7 பாயிண்ட் தரேன்டா. சைடிஸுக்கு கலந்துக்கிற. இது பூரா நீ மட்டும் கொடுத்தா பத்தாது. சரி. இந்த கூட்டத்தில் இருக்க ஊரா அவாவா அகத்துக்கு போய் நான் சொன்னது புறாச்சி இவா முன்னையில் வைக்க சொல்லு. இங்க உங்க முன்னாடி மழை பெய்ய வைக்கிறேன். அதுதான் சிச்சுக்குங்க பல்லாரேன். ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, சும்மா சொல்லியிருக்காங்க. உழைச்சி பிழைக்கிற 1 கோடி, ஏச்சு பிழைக்கிற 7 கோடின்னு. நம்ம பூரா வயக்காட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து இவன் தலையில் கொட்ட, இவன் பொண்டாட்டி பிள்ளைங்க சம்மந்தார் குடும்ப கொட்டியோட சந்தோஷமா வாழ. ஏன்டா டேய், ஒத்த அடியா அடிச்சு குருமி அடிச்சு போங்க உனக்கு. என்ன ஊழமுக்கு பல மாதம் 3 மழை பெய்யுதுல? ஆமா. அதுல மழை யாருக்கு பெய்யுது தெரியுமா? யாருக்கு? இவாளுக்கு தான் பெய்யுது. உங்களுக்கா? எப்படி பெய்யுது தெரியுமா? எப்படி? வேதம் ஓதிடும் வேதியோருக்கு ஒரு மழை. அடே பாருங்க. வச்சுக்கோ. எதுல? இதயத்தில் வச்சுக்கடா. சரி, இதயத்தில். மனசில் வச்சுக்கோ. 2வது மழை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நீதி நெருதவரா மன்னவருக்கு ஒரு மழை. இல்ல அடிச்சு சொல்றேன் உண்மைண்டு. அவன் பேச்ச கேட்க மாட்டேன். 3வது மலை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அதோ உட்கார்ந்துருக்காவாரு சிரிச்ச முகத்தோட. மாதகற்படையோரு மங்கை ஒரு மலை. இவங்களுக்கு மாதம் 3 மலை பெய்து இருக்குல்ல. இவளுக்காகவா? முதமலை இவளுக்கு தாண்டா பெய்யுது. இல்லடா, முதமலை உனக்கு, 2ஆம் மலை மன்னருக்கு, 3ஆம் மலை இந்த தாய்மார்களுக்கா? அவங்களுக்கு தாண்டா. கிடையாது. இன்னைக்கு எங்க மும்மாரி பெய்யுது? கட்டின புருஷனா கண்கண்டா தெய்வமா மதிச்ச காலம் அந்த காலம். அந்த காலத்துல தாய்மார் எந்திரிச்சாங்கன்னா நேர முதல்ல எந்திரிச்ச உடனே புருஷங்கால தொட்டு கும்பிட்டு தாலியை ஒட்டி கண்ணில் ஒத்தி வச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்கவே ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு எந்த தாய்மார் எந்த புருஷங்கால கும்பிடுறா? சொல்ல யாரையாச்சும் கை தூக்க சொல்லு. அடே, காலை தொட்டு கும்பிடுவா. இவ போற நேரத்தில் காலை தொட்டு கும்பிட்டோன்னு இவ சும்மா இருக்க மாட்டா. தனியா போட்டு படுத்திருப்பா. எலியில சொல்லணும் ஒரே மாரி அமைச்சு பல்ல உடைச்சு விட்டுருவா. அது கிடையாது. காலை தொட்டு அதே இப்ப தாய்மார்கள் அப்ப குஞ்சாங்க. ஆனா இப்ப புருஷங்காரன் போய் காலையில பொண்டாடி காலை தொட்டு கும்பிடுறான். எதுக்கு தெரியுமா? அதான் நைட்டு அடிச்சு சரக்கு ஓவராய் போச்சு, தலை வலிக்குது, ஒரு 100 ரூபா இருந்தா கூட ஒரு கட்டிங் போட்டுக்கிறேன். 100 வேலை பார்த்து காசு எடுத்து வச்சிருப்போம், மரியாதையா கொடுத்துரு, முளந்துன்றேன். நல்ல மாதிரி பேசுற. நீயும் குடியா இருந்தாண்டா முதல்ல. இல்ல முதல்ல ஆரம்பத்துல உங்களுக்கு எடுத்தது வந்தானா? என்னை கெடுத்ததே இவங்க தாண்டா. அன்னையோட சின்னத்தா போட்ட போடல தானே புரிஞ்சு போயிட்டாச்சு. டேய், நம்மளே எங்கே வந்தேன்? எங்க வந்தோமா? என்கிட்ட கேட்குறியா? காரு முன்னே முச்சிட்டே மாயிலே பிரண்டை எல்லாம் சேகரிக்க வந்தோம். மாவுளைய பிரண்டையா? டே, மாயிலே பிரண்டை இதெல்லாம் சேகரிக்க வந்தான். ஆமா, வந்தேன். யார் வந்தான்? எல்லாம் சேகரிச்சுட்டான். குழந்தை தேவதாசனி சேகரிக்க போன இடத்துல இந்த வகுத்தாளால போகும்ல. இது வைத்தால போகுது. எங்க நோத்தான் நடுவத்தில் வைத்தால போகுது. யாருக்கு வைத்தால போகுது? சாமி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன வைத்தால போச்சுன்னா அங்க காட்டுல யாரு வைத்தால போச்சு? அம்பி,
நோக்கு புரியுதா? என்ன சாமி? நோக்கு பேச தெரியுதாடா? என்னது? நோக்கெல்லாம் பேச தெரியுமா? வயித்தால ஆள போகுதுண்டா என்னடா அது? வயித்தால ஓக பாம்ப சொல்றீங்களா? அப்படியா? ஆமா, அதுவே வயிற்றுலயே போங்க. அது கடிச்சு இறந்து போயிட்டா. குழந்தை இறந்த செய்தி சொன்னா பாவம். ஓர் உயிருக்கு ஈரு உயிர் போய். ஏன்னா பச்சை பைய சின்ன பைய ஆமா, அவன் எல்லாம் செத்து போயிட்டான் பாம்பு கடிச்சு. இதெல்லாம் உசுரோட இருக்கே, இப்ப நமக்கு பாம்பு கடிக்க ஏண்டா பாம்பு வாழை கடிக்கணும்னு நினைக்கிறியா? அதனால பாம்பு வாழை கடிச்சா பாம்பு தான் சாகும். ஆமா, விஷம்போது அங்க பாந்துறேன். பாம்புக்கு மாமி வர மாதிரி தெரியுது. சத்தங்க சண்டி மாமி. மாமியை கூப்பிடட்டா? செவியை பத்தி பொத்துக்கிறேன். போடு. எந்த வருஷத்துல கூப்பிடு? ஏய், பொண்ணு வேலை இப்படி அடிக்க கூடாது, இப்படி மூஞ்சியை சேர்த்து அடிக்கணும். அடுத்த தோழியை முடிச்சிடும் வாத்தியாரே. மாமி, சந்தி மாமி. பாருங்கள் ஐயா, தங்கள் இருவருக்கு என்னுடைய நமஸ்காரம் ஐயா. எல்லோரும் வந்து விட்டீர்களா? உங்களோட அனுப்பி வைத்த என் மகனை காணவில்லையே அப்பா. எங்கே ஐயா என் மகன்? மக்களா உங்கள் பின்னே எல் மைந்தனும் வரவே காணே. உங்கள் அழைத்து போன என் மகள் எங்கேயப்பா? எங்கேயப்பா? ஐயா ஐயா அப்பா, உங்களோட அனுப்பி வைத்து என் மகன் எங்கே ஐயா? சொல்லுங்கள் ஐயா. எங்கள் மகள் லோகிதல் எங்கே வரவே காணே காணே. எங்கள் மகள் லோகிதல் எங்கே வரவும் காணே காணே. எங்கள் மகள் லோகிதல் எங்கே வரவே காணே. உங்கள் மேல் வந்தானே உண்மையை சொல்லுங்கள். உங்கள் மேல் வந்தானே உண்மையை சொல்லுங்கள். பாலரால் சொல்லுங்கள், வீரரால் சொல்லுங்கள். எங்கள் மகளோ இது இன்னும் வரகானே. எங்கள் மகளோ இது இன்னும் வரகானே. நான் பெற்ற மகன் உங்களோடு வரும் பொழுது எப்படி வந்தான் தெரியுமா? பசியால் கலைத்து மகன் போனானே. பதியால் கலைத்து மகன் போனானே. அழகியால் கேட்டு மலரால் சொல்லுங்கள். அழகியால் கேட்டு மலரால் சொல்லுங்கள். வீரரால் சொல்லுங்கள், மலரால் சொல்லுங்கள். எங்கள் மகளோ இது இன்னும் வரகானே. எங்கள் மகளோ இது இன்னும் வரகானே. ஐயா, உங்களைத்தானே கேட்கின்றேன். என் மகனுக்கு என்ன ஆயிட்டு சொல்லுங்கள் ஐயா. ஏய், ஏண்டா குழந்தை தேவதாச்சும் உங்க குழந்தையா? அம்மாவை கண்ணை குத்தி கால் தேய்ச்சிட முட்டாப்பில. ஐயா, என்னையா சொல்லுகிறேன்? மாமி. சொல்லுங்களப்பா. குழந்தை தேவதாச்சும் உங்க குழந்தையா? நான் பெற்ற மகன் தான். நான் இல்லை, இல்லை, நான் சொல்றேன். அப்படி சொல்லாதீர்களப்பா, அப்படி சொல்லாதீர்கள் ஐயா. என் மகனே, அவன் நான் பெற்ற மகன் தான் ஐயா. மாமி, நான் சொல்றேன் வருத்தப்படுறீங்களா? உங்க குழந்தையா இருந்திருந்தா சரி, அவனுக்கு ஒரு பிடி சாதம் கொடுத்துருக்காங்க. என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என்னை அடிமை கொண்டு எஜமானம் சென்று கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த பாவி நான் என்னையா செய்வேன்? வலிது செய்த பீமாவில் போனானோ. வலிது செய்த பீமாவில் போனானோ. வலிது செய்த பீமாவில் போனானோ. வலிது செய்த பீமாவில் போனானோ.
தேவதாசன் பசிக்குதுன்னு சொன்னேன். அதற்கு நீங்கள் என்னப்பா செய்தீர்கள்? நான் தயிர் சாதம் கொடுத்தேன். ஐயோ, இவன் புளியோதரை கொடுத்தேன். நீங்கள் கொடுத்த சாத்திரமா வாங்கி சாப்பிட்டாடாப்பா. மறுத்துட்டாமா நீ? சாப்பிட மாட்டான் ஐயா. சரி. தோழமார்களே, நீங்கள் கொடுக்கும் சாதத்தை சாப்பிட்டால் சத்தியத்துக்கு பங்கு வந்துவிடும். அதனால என்னையும் தாயும் விலைக்கு வாங்கின அந்த என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? ஓடுற கங்கையில 3 கை தாங்க சொன்னான். அது கூட கருப்பாமை என்ன சொன்னா, காட்டுல எடுக்கிற செய்தி வீட்டுக்கு தெரியாது, கூட 2 கை சேர்த்து அருணுறான்னு. அப்படி சாப்பிட மாட்டானப்பா. என்னை அடிமை கொண்ட எஜமான் எதை தெரிவித்தாரோ அதைத்தான் நான் விட்ட மகன் செய்வேன். மாமி, அங்க பெரிய ஆச்சரியம். வெள்ளம் கரை உருண்டு ஓடிய குழந்தை தேவதாசம் இருக்காம இருக்க. ஆமா. விட்டான் பாத்துக்க. எங்கே விட்டா? ஐயோ. சரி. உங்க குழந்தை இருக்காம பாருங்க. அதே வாயில உங்க குழந்தை இருக்காம இருக்க மாதிரி அவன் கையால அவன் அள்ளி கொடுப்பேன். நோத்தா ஏறி அள்ளி கொடுப்பேன். ஆளு மண்டே. ஐயா, உங்களுக்கெல்லாம் உற்றார் உறவின்னு சொல்லிக்கொள்ள எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். நான் விட்ட மகனுக்கு என்னை விட்டால் நாது இல்லையப்பா. இந்த உலகத்தில் அவனை அதிகாலையில் போனவன் அந்த நேரமாய் வரவில்லை என்றால் என் மனம் என்ன வேலை போயும் என்று தங்களுக்கு தெரியவில்லை ஐயா. ஊருமில்லை நாட்டிலே, உறவுமில்லை வீட்டிலே. ஊருமில்லை நாட்டிலே, உறவுமில்லை வீட்டிலே. யாருமில்லை காலிலே, ஏன் இருந்தேன் உலகிலே. யாருமில்லை காலிலே, ஏன் இருந்தேன் உலகிலே. ஊருமில்லை நாட்டிலே, உறவுமில்லை வீட்டிலே. பிள்ளை என்று தேடுவார், கங்கை நீரில் ஆடுவார். பிள்ளை என்று தேடுவார், கங்கை நீரில் ஆடுவார். ஆனாலும் இல்லை அவன் கண்டதில்லை, தேடாமல் வந்தார் செல்வமே. ஊருமில்லை நாட்டிலே, உறவுமில்லை வீட்டிலே. ஏந்தி வாழ்வதே கடவுளான நீதியா. ஏந்தி வாழ்வதே கடவுளான நீதியா. கடவுள் கூட மனிதனா, கடவுள் கூட மனிதனா. கருணையில்லா ஜாதியா. இல்லாத உள்ளம், இல்லாத இல்லம், இல்லாமல் நாடு வாழுமா. உறவுமில்லை வீட்டிலே, யாருமில்லை காலிலே, ஏன் இருந்தேன் உலகிலே. ஊருமில்லை நாட்டிலே, உறவுமில்லை வீட்டிலே. என் மகன் என்னை விட்டால் அவனுக்கு வேறு நாது இல்லை, அவனை விட்டால் எனக்கு வேறு நாது இல்லை அப்பா. நான் விட்ட மகன் பசியோடு வந்தான், நெற்பெல்லாம் சேகரித்துக் கொண்டாடா. சொல்லுங்கள் ஐயா. மாமி, காட்டுக்கு போறதுக்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று சுற்று வழி, இன்னொன்று குறுக்கு வழி. சரி குறுக்கு வழியில் வந்தா கற்கள் முட்கள் விசேஷம் இருக்கும் சொல்லி. சரி. உங்க குழந்தை கூட யாரும் வராது. யாரார் வர்றது? எங்க வர குடும்ப வர கட்டு வர. எடுத்துக்கப்பா. என் மகனை கேட்டால் யாரையோ சொல்லுகின்றீர்கள். அதோட மயம் கோயில். அட பாவி, கோவிந்தா என்ற வார்த்தை கேட்டவுடன் என் உயிர் துடிப்பே ஒரு நிமிடம் நின்று விட்டதே ஐயா. என்னையா சொல்லுகின்றீர்கள்? அம்மா ஏன் பதறீங்க? கோவிந்தா என்று சொல்லுகிறார். கோவிந்தான்னு சொன்னோம்னா பதறக்கூடாது. ஏன்னா உலகத்துல 2 கோவிந்தா இருக்கு. எப்படி? முதல் கோவிந்தா என்ன தெரியுமா? நம்ம சித்திரை மாசம் சித்திரா பருவ ஆத்துல அழகர் இருக்காருல்ல, ஆமா ஐயா.
அப்ப எப்படி செய்வாங்க? எப்படி சொல்லுவாங்க? எப்படி? ஒரு கோவிந்தா கோயிந்தா 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 கோவிந்தா. இது முதல் கோவிந்தா. ரெண்டாவது கோவிந்தா என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஆடி அடங்கி இறந்ததுக்கு அப்புறம் வேற யாருமே இல்லை, எங்க சித்தப்பன் வேலுச்சாமியா இருக்கு. செத்து தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க? எப்படி? எப்படி சொல்லுவாங்க? ரெண்டு கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா. இப்படி ஐயோ, இதில் இரண்டு கோவிந்தாவும் கிடையாதா? கோவிந்தனோடு வருகிறார். அப்படி சொல்லாமல் இவர் ஏனப்பா இப்படி பேசுகின்றார்? ஐயா ஐயா, என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? என் செல்வ மகன் தான் எங்கே? அப்பா எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே? மகன் என் தங்க மகன் வரவில்லை. எங்கே மகன்? என் தங்க மகன் தங்க மகன். காலையிலே கானகம் போனயத்தல் வானகன். காலையிலே கானகம் போனைய பெண் பாலகன். காலையிலே கானகம் போனயத்தல் வானகன். மாலை பொழுதாகிறியாகிது கோகைக் கடல் மூழ்கிது மூழ்கிது. மாலை பொழுதாகிறியாகிது கோகைக் கடல் மூழ்கிது மூழ்கிது. பாலன் வயது இலை போல எழகு. இளம் பாலன் வயது இலை போல எழகு. கோலைக்கல்ல எந்தல் மைந்த குழமாமணிது மாறி. எங்கே மகள்? என் தங்க மகள், என் தங்க மகள். என்ன காரணம் தெரியலே, இன்னும் ஒண்ணுமே ஐயோ, என்ன காரணம் தெரியலே, இன்னும் ஒன்றுமே புரியலே. என்ன காரணம் தெரியலே, இன்னும் ஒண்ணுமே புரியலே. சின்னஞ்சிறுவன் எனக்கொன்னே ஒருவன். சின்னஞ்சிறுவன் எனக்கொன்னே ஒருவன். சின்னஞ்சிறுவன் எனக்கொன்னே ஒருவன். அன்னையன் மகன் புண்ணாகலாக 8 வயது பட்டியலில் உடனெறியன். எங்கே மகள்? தங்க மகள் என் தங்க மகள். அப்பா, நான் பெற்ற மகனை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. என் மகனுக்கு என்னையா நடந்தது? சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே அப்பா. மாமி, காட்டுக்கு போறதுக்கு வெகு தூரம் இருக்குடா. சரி. ஒரு கதை ஒண்ணு சொல்லி வரான்னு சொல்லு. அதற்கு என் மகன் என்ன கதை சொன்னார்? குழந்தை எப்படி கதை சொன்னான்டா? அருமையான கதை. என்ன கதை? என்ன கதை? என்னடா? மயான கதை. எங்க குடும்பம் கட்டுப்பாடா இருந்த குடும்பம் சொல்லிக்கிட்டே வந்தான் மாமி. மேலாவனந்தரம் போய் சேர்ந்தான். போய் சேர்ந்த இடத்துல அவன் கதை முடிஞ்சு. ஐயோ, என்னப்பா? அவன் அவசரத்துக்கு பிறந்தவன். ஏண்டா, மாட்டுக்கு பிறந்த மாடு. மாடு இப்படியா சொல்றது? அவன் சொல்லி வந்த கதை முடிஞ்சு போச்சு மாமி. அவன் சொல்லி வந்த கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் அப்படி சொல்லவில்லை அப்பா. எதை எடுத்தாலும் அவசரமாக பேசுகின்றீர்களே. ஆண்டவனே, யாருக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? எதற்காக இப்படி வந்து என்னை சித்தனை செய்கிறாய் அப்பா? படைத்தவனே, என்னை படைத்தவனே, உனக்கு மகிழ்ச்சியா? படைத்தவனே படைத்தவனே, உனக்கு மகிழ்ச்சியா? உன் படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா? படைத்தவனே படைத்தவனே, உனக்கு மகிழ்ச்சியா? உன் படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா? படைத்தவனே என்னை படைத்தவனே
மகனை கனகத்திற்கு அனுப்ப வேண்டும் சொல்லும் பொழுது என்னால் அனுப்ப மனமில்லை. இறப்பின் எதற்காக அனுப்பி தெரியுமா? தங்களோடு அனுப்பினால் கண்ணும் கருத்தமாக கொண்டு வருவில்லை நம்பித்தானே அனுப்பி வைத்தேன். நம்பிய நான் கேட்கின்றேன். அதோ வருகிறான், இதோ வருகிறான் சொல்லுங்கள் தவிர என் கண்ணை கட்டியவரை நான் பெற்ற மகனை காணவில்லையே அப்பா. சொல்லுங்கள் ஐயா. மாமி காரு முன்னே முஸ்டே மாயில பிறண்ட எல்லாம் தேவதாசன் சேகரிச்சு வச்சு சரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. என்னன்னா சேகரிச்சா எல்லாம் மாவுல பிறண்ட காரு முன்னே முஸ்டே மாயில பிறண்ட எல்லாம் சேகரிச்சிட்டேன். நீயும் சேகரிச்ச, நானும் சேகரிச்சேன். சேகரிச்சு வச்சு குழந்தை சரி பார்த்தேன். சரி பார்க்க என்னென்ன சேகரிச்சிருக்கோம். ஆமா என்னென்ன சேகரிச்சுன்னு சரி பார்க்கிறேன். சரி பார்க்கல எங்கட மாமியா சரி பார்க்கையில எல்லாம் சேகரிச்ச பைய. ஆமா ஒண்ணு மறந்துட்டா மாமி, ஒண்ணு மறந்துட்டா. பெற்ற தாயை பிள்ளை எங்காவது மறப்பானா? ஏன் இப்படி பேசுகின்றீர்கள் ஐயா? உங்களை பெற்றவள் ஒரு பெண்தானே. பெண்ணாய் பிறந்தவள் என் மகன் எங்கே எங்கே என்று பறந்து வைக்கின்றேன். நாங்கள் இருவரும் விளையாட்டு பிள்ளை போல விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. நான் ஐயா பாவம் செய்தேன். உங்களை மறக்கலாம் மாமி. நெஞ்சினிலே நினைவு முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவிலும் தெரிவதும் அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு முகம். என் மகனை பிரிந்து நான் ஒரு கணம் கூட தனிமையில் இருந்ததில்லை. அதிகாலையில் பசியோடு சென்றவன் நந்தி நேரமாகி வரவில்லை என்று என் மனம் எவ்வளவோ சஞ்சலம் அடைகின்றது. நான் பெற்ற மகனை இப்பொழுதே பார்க்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்திலே என் உயிரை விட்டுவிடப்பா. தங்கள் காலில் விழுந்து கேட்கின்றேன். நான் பெற்ற மகனுக்கு நடந்ததே சொல்லுங்கள் ஐயா. நடந்தது என்ன?
சுமக்க முடியாமலே பின்னால் வரானா சுமக்க முடியாமலே பின்னால் வரானா நடந்ததே விட்டதென்ன தங்கள் காலை விழுந்து கேட்கின்றேன் அப்பா, சொல்லுங்கள் ஐயா. உண்மையை சொல்லிடுறோம் மாமி. காரே முன்னே முச்சம் ஆயில எல்லாம் சேகரிச்சான். குழந்தையும் சேகரிச்சான். சேகரிச்சு வச்சு சரி வாக்கையில சரி. செருப்ப ஒண்ணு மாத்திரம் சேகரிக்கல. செருப்பை ஒன்றை மறந்து விட்டாரா? அதற்கு என்னையா செய்தார் என்பதை என்ன சொன்னேன் தெரியுமா? சரி. நாங்க எல்லாம் திறமா வச்சிருக்கோம். ஆமா. கொஞ்சம் தாரம். அதை வாங்க மாட்டானப்பா. மறந்துட்டாமா? என் மகனுக்கு கொடுத்த தரையா பழக்கம் வாங்கி பழக்கமில்லையே. சரி. 3 நாளைக்கு அந்த ஆலமரத்தடியில இருங்க, நான் போய் சேகரிச்சு வரேன்னு சொல்லி போயிட்டேன். இங்க போயிட்டா. கரல புரியாதா சரி. போன இடத்துல ஒரு பெரிய புற்று கனகத்திலா என்னையா சொல்லுகிட்டீர்கள் அப்பா? புற்று சரியா புற்று. சரி. புற்று இருந்ததா? அந்த புற்று வந்து காற்று ஐயா, சொல்லுகிறப்பா. சரி. சொல்லுங்கள் ஐயா. அம்மா உங்க மையன் சேகரிக்க போனியால ஆமா. அந்த கரையா முத்து இருந்துச்சுல, சரி. கரையா முத்து கிட்ட போய் கிட்ட போனியா, சரி. நான் பாத்துக்கிட்டே இருந்தில்ல, லவக்கு நின்னுட்டு பார்த்தா இவன் தான் முன்னாடி நின்றான். என்னையா சொல்லுகிட்டீர்கள்? மனசை நல்ல திடப்படுத்திக்கோங்க. அந்த புற்றுல இருந்து ஒரு நாகத்தை வந்து நான் என்ன செய்வேன்? ஏன்
இனிமேல் இந்த பாவிய அம்மாவென்று யாரை அழைப்பார்கள்? இந்த சண்டாளிய அம்மாவென்று நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். தொட்டால் மணக்கும் சௌவாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாலே. தொட்டால் மனத்தும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாலே. எத்தையில் தேடியதால் நான் எட்ட இருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மணக்கும் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். அன்பே இல்லா மனிதரா, அன்னையில்தான் இளவயது. அன்பே இல்லா மானிடரா, அன்னை இறந்தார் இளவயதில். பல்வே அறியா பாவியது. பல்வே அறியா பாவிகளோ, உலகின்ற பூமியிலே இடறினார் கண்ணே. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். இறைவா, நாடு நகம் இடத்தி மெடுத்தாய் பொறுத்துக் கொண்டேன். என்னிடம் கண் போன்ற கணவரை பிரித்தாயே, அப்பொழுதும் கூட சண்டாலை நான் பொறுத்துக் கொண்டேனே. எல்லாம் போனால் போகட்டும், நான் பெற்ற மகன் ஒரு மட்டும் உணர்ந்தால் போதும் என்று எண்ணியிருந்தேன். இப்போது அவனை இழந்து விட்டேன். நான் எப்படி உயிரோடு வாழ்வேன்? யாருக்காக உயிர் வாழ்வேன்? நான் யாருக்காக வாழ வேண்டும் ஐயா? இறைவா, எனக்கு கொடுத்த இந்த இன்னலை போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஐயா, யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இறைவா, எது நியாயமா? இதுதான் உன் சகாயமா? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா? எவர்க்குமே இக்கொடுமை வாடுமா? ஆ
நான் பெற்ற மகன் இறந்த மறுத்தை சொல்லிவிட்டு எந்த இடத்தில் இறந்திருக்க தெரிவிக்காமல் ஓடிவிட்டீர்களே அப்பா. வாருங்கள் ஐயா, நான் பெற்ற மகன் இங்கே எப்பா இருந்து நடக்கின்றான், சொல்லுங்கள் ஐயா. அம்மா, இறந்த உங்க மகனை மேலவனந்தரத்துல பெரிய ஆழ விருச்சகம் இருக்கு. அந்த ஆழ விருச்சகத்துக்கு கீழே உங்க மகனை படுக்க வச்சு இலைதலெல்லாம் எடுத்து மூடி ஒரு பெரிய பாறாங்கலத்துக்கு உங்க மகன் நெஞ்சில வச்சிருக்கோம். நான் பெற்ற மகன் பிஞ்சுடன் மீது பாறாங்கல வைத்தேன் என் முன்னாய் சொல்லுகிறாய் அப்பா. உனக்கு என்ன பாவம் செய்தா நான் பெற்ற மகன்? எதற்காக அப்படி செய்தீர்கள் ஐயா? எங்களை தவறாக நினைக்க வேணாம். ஏன்னா காட்டுல பல கொடிய விலங்குகள்லாம் இருக்கு. நீங்க போய் உங்க மகனை முழுசா பார்க்கணுன்றக்காகத்தான், அந்த விலங்குகள் எந்த ஒரு சேதாரமும் வந்துடக்கூடாதுக்காகத்தான் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணோம். வழி கண்டுபிடிக்கிறதுக்காக வர்ற வழியில இலைகளெல்லாம் போட்டு வந்திருக்கோம்மா. அந்த இலைகளை பின்பற்றி போய் உங்க மகனை பார்த்துக்குங்கம்மா. சென்று வாருங்கள் ஐயா. அரசல பிறந்த என் செல்வ மகனே, இந்த பாயில் வேட்டி பிறந்த கானகத்தில் அருந்தீனி அழகாக இறந்து விட்டாயடா. இதெல்லாம் போதாது என்று வரும் ஜென்மத்துக்கெல்லாம் சண்டால் விட்டு பிறப்பேன் சொன்னாயா? வேண்டாம் என் கண்ணே, வேண்டாம். மலை சாய்ந்து போனா